அன்பான மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக மட்டுமே. இன்று நம்ம பார்க்க போவது இதுவரை ராகு கேதுவால் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த மறக்க முடியாத சில நிகழ்வுகள், அவமானங்கள், மனத்துல அவ்வளவு காயங்கள், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டிருக்கும். முக்கியமா இந்த ஒரு 5 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைய பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கு கொண்டு போகின்ற ஒரு கிரகநிலை மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போட போகின்ற அதிசய திருப்பு முனைகள். இன்னும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு உண்மையான தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். புதிய கதவுகளை உங்களுடைய வாழ்க்கையில் திறக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பானது உங்களுக்கு கிடைத்து விட்டது. மேசம் ராசி அன்பர்களே, நீங்க தாங்கி வந்த வேதனைகளுக்கு இனிமேல் எல்லை முடிந்து விட்டது. இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கதையே மாறப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு நேரமாக ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. ராகு கேது கொடுத்த மறக்க முடியாத அவமானங்கள், அதுவும் நம்பியவர்கள் நம்பிக்கைக்கு துரோகம் செய்தது. கடைசி ஒரு வருடமாக, இந்த கடைசி வருடங்களாக, ஏன் கடைசி மாதங்களாக கூட இருக்கும். குறிப்பா உங்களுடைய குடும்பத்திலோ, உறவினர்களிடமோ, வேலை இடத்திலோ, நண்பர்களிடமோ நீங்க அதிகமா எதிர்பார்த்தவங்க உங்களை பற்றி கவலைப்படாதது, மறைமுகத்திலும் வெளிப்படையிலும் அவமானப்படுத்தியது, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருந்திருக்கும். நீங்க மனதிலே ஏன் நான் மட்டும் என்ன என்று அழுத நாட்கள், நான் மட்டும் ஏன் அதிகமா அழுத நாட்களாக இருக்கு, அதுவும் மற்றவங்களுக்காக நான் மட்டும் ஏன் கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய நல்வாழ்க்கை, உங்களுடைய நன்மை யாருக்கும் தெரியாமல் போயிருக்கும். இது முழுக்க ராகு கேதுவோட சான்றம். உங்களுடைய நல்ல மனசை உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நீங்க மற்றவங்களுக்கு நல்லது நினைப்பீங்க, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கவே நடக்காது. முயற்சிகள் அனைத்தும் பலிக்காத ஒரு காலம். மேசம் ராசி மக்கள் எப்போதும் முயற்சி செய்யக்கூடிய ஒரு ராசியாக இருப்பீர்கள். இந்த விதமான புதிய ஒரு காரியங்களை நீங்க பார்த்து விட்டீங்க அப்படின்னா உடனே அதில் ஒரு முயற்சி செய்யணும், அதுல நானும் வெற்றி பெறணும் அப்படின்னு உங்களுடைய முழு முயற்சியையும் முழு விடாமுயற்சியையும் போடுவீங்க. ஒருபோதும் அந்த ஒரு முயற்சியில நீங்க தோல்வி பெற்றாலும் அதுல இருந்து ஒருபோதும் நீங்க பின்வாங்க மாட்டீங்க. அந்த ஒரு முயற்சியை நான் எப்படியாவது செய்து முடித்தே காட்டுவேன் அப்படின்னு மற்றவங்களுக்கு முன்பாக உங்களுடைய விடாமுயற்சியை முழுமைக்கும் நீங்க காட்டுவீங்க. ஆனா அந்த ராகு கேது காலம் உங்களுக்குள்ள இருக்கு. இதனால உங்களுடைய வேலை முயற்சிகள்ல பெரிய அளவுல ஒரு தோல்விகளானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கடன் சுமை உங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கும். யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலையானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். உறவுகள்ல பிரிவு, கோபம், தூரம், இது உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட ஒரு நாட்களாக பயணித்துக் கொண்டிருக்கும். பண நெருக்கடி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த முடிவும் கிடைக்காத ஒரு அலட்டலானது உங்களுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் காரணமாக ராகு தலையில், கேது வாழ்க்கையின் அடியில் குழப்பத்தை கொடுத்த ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். உங்களுடைய மனதை உடையக்கூடிய ஒரு நிலை. பல மேச ராசிக்காரங்க இந்த ஒரு காலத்துல வீண் குற்றச்சாட்டுகள், தேவையில்லாத அவமானங்கள், பொறாமை கண்கள், காதல் திருமண பிரச்சனைகள், மன அழுத்தம், உளைச்சல், இவையெல்லாம் உங்களை சோர்வடைய வைத்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரமானது உங்களுடைய ராசிக்கு சக்தி இல்லாத ஒரு நிலையில் இருக்கு. ஆனா இந்த ஒரு கதை இந்த ஒரு நாளுடன் முடிந்து விட்டது. இதுக்கப்புறம் வழிகின்ற இந்த ஒரு 5 நாட்கள் உங்களுடைய கதையே மாறப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு நாட்களாக உங்களுடைய கிரகநிலை மாற்றங்களானது நிச்சயமாக மாறும். எனவே இந்த ஒரு 5 நாட்கள் மிக பெரிய ஒரு விசேஷ காலமாக இருக்கும். அதுவும் செவ்வாய் பகவான் கிரகநிலை மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறும். முக்கியமாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆதரவு அளிக்கப் போகிறார். இதற்கு முன்பாக நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நானும் தெரிந்து கொள்வேன். இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகும் அப்படிங்கிறத நான் கூறுகிறேன். பொறுமைக்கும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆதரவாக வருவது, உங்களுடைய அதிபதி கிரகம் செவ்வாய் இந்த ஒரு வாரத்தில் வலுவடைந்து வருகிறது. இதனுடைய பலனாக தைரியமானது உங்களுக்கு அதிகரிக்கும். நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். நியாயமானது எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு நியாயமானது கிடைக்கும். இதுவரைக்கும் நியாயம் இல்லாத இடங்கள்ல கூட உங்களுக்கு முழுமையான ஒரு நியாயம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு வாரமானது உங்களுக்கு இருக்கும். முன்னேறுவதற்கான ஒரு துணிவு கிடைக்கும். அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு லட்சியத்தையும் நீங்க நினைத்ததையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு பதிலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பானது உங்களுக்குள்ள எழுந்து நிற்கும். செவ்வாய் உங்களை இறுதியாக காப்பாற்ற வருகிறார். இந்த செவ்வாய் ஆகிய அதிபதி உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றி அமைத்து நீங்க நினைத்த ஒரு வாழ்க்கையை உங்களுக்குள்ள கொடுக்க போகிறார். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். அடுத்ததாக ராகு கேது ஒடுக்கு முறையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நேரம். இந்த ஒரு காலத்தில் ராகு கேதுவோட தாக்கமானது குறைந்து பழைய பிரச்சனைகள் மெதுவாக உங்களை விட்டு விலகும். அதுவும் தீராமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கேடை ஏற்படுத்திய பழைய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக நீங்கும். தடைப்பட்ட வேலைகள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கும். எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க. குடும்பத்தில் நல்ல புரிதலானது உருவாகும். இது உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு மாற்றமாக நிச்சயமாக மாறும். அந்த அளவுக்கு நன்மைகளானது மேசம் ராசியில ராகு கேதுவால் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக அதிர்ஷ்ட வீடு செயல்பட துவங்கும். இந்த 5 நாட்கள் இடையே
உங்களுடைய ஜாதகத்துல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குருவோட சக்தியானது சக்தி வாய்ந்த ஒரு நிலைக்கு வரப்போகிறார். இதனால் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்துவார். இதனுடைய பலனாக உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். மேலிடத்துல பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். பண விஷயத்தில் ஒரு முன்னேற்றமானது உங்களை தேடி வரும். சந்தித்த சிரமங்கள் அனைத்தும் குறையும். அதிர்ஷ்டங்கள் பூக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். மறைந்திருந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வெளியே வரும். கரியர் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை பாதையில் நீங்க நினைக்காத புதிய ஆஃபர்கள், புதிய அளவுக்கு ஒரு உயர்வும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கிடைக்கும். உங்களை எதிர்பார்த்து காத்திருந்தவங்க மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. தொலைந்த உறவு உங்களுக்கு மீண்டும் சேரும். வீட்டு சூழல்ல ஒரு அமைதியானது உங்களுக்குள்ள ஏற்படும். பண வசதியானது உங்களை தேடி வரும். இவை அனைத்தும் இந்த ஒரு வாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு தொடங்கக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றங்களாக இந்த மேசம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில மாறும். உங்களுக்கு உண்டாகக்கூடிய அதிசய திருப்பு முனைகள், திடீர்னு ஒரு நற்பேராசை உங்களுக்குள்ள ஏற்படும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல வேலையில ஒரு நல்ல ஒரு செய்தியோ இல்லைன்னா தொழில ஒரு நாள் திடீர்னு ஒரு வளர்ச்சியோ, தடைப்பட்ட பணமானது உங்களுக்கு கிடைப்பதோ, இல்லைன்னா சிக்கல்கள் உருகி போவதை கூட நீங்க காண்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டமானது திரும்பி வந்துவிட்டது அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். அடுத்ததாக துரோகிகள் வெளிச்சத்துக்கு வருவாங்க. கடைசியாக உங்களை பின்புலத்தில் அவமானப்படுத்தியவர்கள், அவர்களை தங்களுடைய தவறை இந்த ஒரு நேரத்துல உணர்ந்து கொள்வாங்க. உங்களிடம் தாழ்த்தி பேசலாம். இந்த ஒரு நேரத்துல உங்களை தாழ்த்தி பேசியவர்கள் கூட உங்கள் பக்கம் இந்த ஒரு நேரத்தில் நீங்க உங்களுடைய பேச்சுக்கு அவங்க மதிப்பு கொடுத்து கேட்பாங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதையும் மதிப்பையும் உங்களுக்கு தேடி கொடுப்பாங்க. அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ஒரு நேரத்தில் விலகக்கூட செய்வாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது நீங்க பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவர்களை மீண்டும் உங்களுடைய மனதில் வைக்கவே கூடாது. யாராவது உங்களுக்கு ஒருவரை பிடிக்கவில்லை அப்படின்னா அவங்களை நினைத்து கொண்டு நீங்க இருக்கவே கூடாது. அவர்களை உடனே உங்களுடைய மனதை விட்டு விலக்கி விடுங்க. நிச்சயமா அவர்களால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் தொந்தரவும் நிச்சயமாக ஏற்படாது. அடுத்ததான் நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த இடைப்பட்ட நாட்கள்ல சொந்த வீடு பற்றிய ஒரு நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். திருமணம் இல்லைன்னா உங்களுடைய லவ்ல மீண்டும் ஒரு தொடங்கலானது உங்களுக்குள்ள ஏற்படும். குடும்பத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சியானது ஏற்பட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு மேம்பாடானது ஏற்படும். அந்த அளவுக்கு நன்றிகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் உருவாகும். இந்த ஒரு வாரத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு புது பிறப்புக்கான ஒரு வாரமாக நிச்சயமாக உங்களுக்காக இருக்கும். பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு. இந்த 5 நாட்கள்ல நீங்க காலை எழுந்த உடனே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 21 முறைகள் நீங்க கூறுங்க. ஓம் அங்கார காயா நமக, ஓம் அங்கார காய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை 21 முறைகள் காலையில எழுந்த உடனே இந்த 5 நாட்கள் கூறிவாங்க. இது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை அந்த ஒரு நாள் முழுவதும் ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை ஒரு சிவன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள சிவலிங்கத்திலிருந்து ஒரு சிவப்பு பூ ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க சமர்ப்பீங்க. அப்படிங்க சிவப்பு பூ இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய வீட்டில் இருந்தாவது நீங்க சிவப்பு பூக்களை கொண்டு போய் சிவன் கோவில்ல செவ்வாய்க்கிழமை மட்டும் நீங்க சமர்ப்பித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். வீடு நுழைவாயிலில் ஒரே ஒரு வெண்கல குடத்தில் தண்ணீரை வைத்து வையுங்கள். நிச்சயமா இதனால் உங்களுடைய வீட்டிற்குள் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் நீங்கும். ராகு கேது நிவர்த்திக்கு சனிக்கிழமை நாட்கள்ல 3 தீபத்தை நீங்க சனி பகவானுக்கோ இல்லைன்னா ராகு கேதுவுக்கோ நீங்க 3 தீபத்தை மட்டும் ஏத்தி பாருங்க. ராகு கேது அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் மூவரின் தாக்கமும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தடைகளை முழுவதுமாக உடைக்கும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கும். எனவே இதனை நீங்க இந்த ஒரு நேரத்தில் செய்து விடுங்கள். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவை திறக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த 5 நாட்களில் மேச ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு. நீங்க எண்ணியிருந்த ஒரு பெரிய ஒரு விஷயமானது ஒரு நிஜமாக கூடிய மாறும். பணம், வேலை, உறவு ஒரு பெரிய ஒரு முடிவு உங்களுக்கு ஏற்படுத்தும். எதிர்பாராத பயணமானது உங்களுக்குள்ள கிடைக்கும். புதிய மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில் வருவாங்க. திரும்ப முடியாத ஒரு நல்ல ஒரு ஆஃபரானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். எனவே இந்த ஒரு வாரம் உங்களுக்கு முடிவாக உங்களுடைய வாழ்க்கையை வழிமாற்றக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். மேசம் ராசி அன்பர்களை, நீங்க அனுபவித்த வேதனை வீண் போகாது. அந்த எல்லா காயங்களுக்கும் பலன் கொடுக்க போகின்ற ஒரு நேரம் வந்துவிட்டது. எனவே இந்த 5 நாட்கள் உங்களுக்கான வளர்ச்சி கதவை திறக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் திரும்பி பார்க்கும். நல்லவை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். பெருமாளின் அருள் உங்களோடு இருப்பதாக நினைத்து கொண்டு இந்த ஒரு நாளை நீங்க தொடங்குங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றமானது நடக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.